அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை. தேய்பிறை சஷ்டி திதி இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல கல்லுப்பும் 6 மிளகும் மட்டும் இருந்தாலே போதும். பல வருஷமா தீராத கடன் பிரச்சனை இருந்தாலும் அது தீர்றதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு பணவசியமும் ஏற்படும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு வியாழக்கிழமை. இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் கோடீஸ்வர யோகத்தை நமக்கு அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தேய்பிறை சஷ்டி திதி இருக்கு. இது முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். அதே மாதிரி இந்த நாளுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அற்புதமான சேர்க்கைகள் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இன்னைக்கு 5-5ங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு. இன்னைக்கு தேதி 14, இதோட கூட்டுத்தொகை 5. அதே மாதிரி இன்னைக்கு வியாழக்கிழமை குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். குபேர பகவானுக்குரிய நம்பரும் 5. அடுத்ததா பாத்தீங்கன்னா 520ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இன்னைக்கு தேதி 14, இதோட கூட்டுத்தொகை 5. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ் தேதி ஆடி மாசம் 29ஆம் தேதி, இதோட கூட்டுத்தொகை 11ங்கிற நம்பர் வரும். இதோட கூட்டுத்தொகை 2ங்கிற நம்பர் நமக்கு வருது. அந்த வகையில 520ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த 520ங்கிற ஏஞ்சல் நம்பர்ல 5ங்கிற நம்பர் எப்படி வருது, 2ங்கிற நம்பர் எப்படி வருதுன்னு நான் சொல்லிட்டேன். அந்த 0ங்கிற நம்பர் நம்ம பெருசா கணக்குல எடுத்துக்க வேண்டாம். அது என்னைக்குமே நமக்கு தேதியில வராது. இந்த 520ங்கிற ஏஞ்சல் நம்பர் பாத்தீங்கன்னா கூரைய பிச்சுக்கிட்டு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர்னே சொல்லலாம். அதாவது அபரிமிதமான பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் தான் இந்த 520. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இன்னைக்கு வியாழக்கிழமை குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். குரு பகவானுக்குரிய நம்பர் 3. இன்னைக்கு சஷ்டி திதி. இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 6வது திதி. அதே மாதிரி இந்த வருஷம் 2025வது வருஷம், இதோட கூட்டுத்தொகை 9. அந்த வகையில 369ங்கிற யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இந்த 369ங்கிற ஏஞ்சல் நம்பர் நிக்கோலா டெஸ்லாங்கிற சயின்டிஸ்ட் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர். இந்த நம்பர் நம்ம வாழ்க்கையில பல அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தும்னே சொல்லலாம். அடுத்ததா 1176ங்கிற மாஸ்டர் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆடி மாசம் 29ஆம் தேதி, இந்த 29ங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை 11. அடுத்ததா இந்த வருஷம் 25வது வருஷம், இதோட கூட்டுத்தொகை 7. அதே மாதிரி இன்னைக்கு சஷ்டி திதி இருக்கு. இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 6வது திதி. அந்த வகையில 1176ங்கிற மாஸ்டர் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. நாம கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர் தான் இந்த 1176. மற்ற ஏஞ்சல் நம்பர்ஸை காட்டிலும் இந்த 1176 ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதனாலதான் இத மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பெருமாளோட எனர்ஜியையும் நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர் தான் இந்த 1176. இப்படி இந்த நாள் பல அற்புதமான சேர்க்கைகள் நிறைஞ்ச அதிசக்தி வாய்ந்த நாளா அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் நாம செய்ய வேண்டிய அந்த கல்லுப்பு பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு முதல்ல ஒரு கண்ணாடி பவுல் தேவைப்படும். கண்ணாடியால ஆன பொருட்களை நாம பணவசியத்துக்கான பரிகாரங்கள்ல பயன்படுத்தும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். இதுக்கான காரணத்தை நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட கண்ணாடி பவுல் இல்லைன்னா பீங்கான் பவுல் நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மண் கிண்ணம், அகல் விளக்கு, இப்படி எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அகல் விளக்கு எடுத்துக்கிறீங்கன்னா பரிகாரம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் இந்த அகல் விளக்க மற்ற பரிகாரங்களுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. விளக்கேத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி ஏற்கனவே பரிகாரத்துக்கு ஏதாவது அகல் விளக்கு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதே அகல் விளக்கு கூட இந்த பரிகாரத்துக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம்.
அடுத்ததா நமக்கு கல்லுப்பு தேவைப்படும். இந்த கல்லுப்புக்கு எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் இந்த கல்லுப்புல வாசம் செய்யறனால நல்ல ஒரு பணவசிய சக்தியும் இந்த கல்லுப்புக்கு இருக்கு. அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு 6 மிளகு நமக்கு தேவைப்படும். இந்த மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மையையும் கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய தன்மையும் ரொம்பவே அதிகம். அதனாலதான் 10 மிளகு இருந்தாலே போதும், பகைவன் வீட்லயும் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நமக்கு பண கஷ்டத்துக்கும் கடன் பிரச்சனைக்கும் காரணமா இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் கந்திருஷ்டிகளும் தோஷங்களும் நீங்கிறதுக்காக தான் இந்த மிளகை இந்த பரிகாரத்துக்கு நாம பயன்படுத்துறோம். எந்த ஒரு பொருளுமே புதுசா வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்க வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களையே இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணியில இருந்து நைட்டு 9 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். ஏன்னா சாயங்காலம் 5 மணியில இருந்து 8 மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்தை நாம குபேர காலம்னு சொல்லுவோம். அடுத்ததா நைட்டு 8 மணியில இருந்து 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்தை நாம குருவோரை நேரம்னு சொல்லுவோம். இந்த 2 நேரமுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதனால சாயங்காலம் 5 மணியில இருந்து நைட்டு 9 மணிக்குள்ள நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம் இது. அதனால ஆண்கள் பெண்கள் யாரா இருந்தாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு உங்களுக்கு இருந்தாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இந்த மாதிரி மூச்சை ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடும்போது கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கறத பத்தியும் நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால மறக்காம ஒவ்வொரு பரிகாரமும் செய்யறதுக்கு முன்னாடி இத ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கல்லுப்ப உங்க வலது கை உள்ளங்கையில வச்சு கொஞ்சம் இறுக்கமா மூடிக்கிட்டு விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் பண கஷ்டமும் குறையணும், பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த கல்லுப்ப அந்த அகல் விளக்குல, அப்படி இல்லைன்னா கண்ணாடி கிண்ணம் வச்சிருக்கீங்க இல்லையா, அதுல கொட்டி வச்சுக்கோங்க. அடுத்ததா இந்த கல்லுப்புக்கு மேல ஒவ்வொரு மிளகையும் வைங்க. மொத்தமா நம்ம 6 மிளகு வைக்க போறோம். இப்படி ஒவ்வொரு மிளகையும் வைக்கும் போது இப்ப நான் சொல்ல போற அஃபர்மேஷனை நீங்க சொல்லிக்கிட்டே அந்த மிளகை கல்லுப்புக்கு மேல வைங்க. இப்ப நீங்க சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். முதல்ல இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன். My debt is decreasing and my income is increasing. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க, என்னுடைய கடன் குறைந்து வருமானம் அதிகரிக்கிறது. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். என்னுடைய கடன் குறைந்து வருமானம் அதிகரிக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு மிளகையும் அந்த கல்லுப்புக்கு மேல வைக்கும் போது இப்ப நான் சொன்ன அஃபர்மேஷனை தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ ஒரு முறை சொல்லிட்டு வைங்க. 6 மிளகு வைக்கும் போது 6 முறை இந்த அஃபர்மேஷன் நீங்க சொல்லணும். இதுக்கப்புறமா இந்த கண்ணாடி கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு போய் பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க. இது 1 வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 1 வாரம் கழிச்சு, அதாவது அடுத்த வாரம் வியாழக்கிழமை நாள்ல இந்த மிளகை எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இந்த கல்லுப்ப தண்ணீர்ல கரைச்சு உங்க வீட்ல கிச்சன் சிங்க்ல ஊத்தி விட்டுருங்க. கல்லுப்ப தண்ணீர்ல கரைக்கும் போது உங்க வீட்ல இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் இந்த கல்லுப்போட சேர்ந்து தண்ணீர்ல கரையறதா நினைச்சுக்கிட்டே உங்க கையால கல்லுப்ப கரைச்சு நீங்க கிச்சன் சிங்க்ல ஊத்தி விட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா கை மேல பலன் நிச்சயமா கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.